ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லேப்டாப் ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஜூம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஐகான்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த ஐகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜூம் பண்ணால் எப்படி இருக்கும், ஜூம் இந்த சென்ஸ் ஒரு க்ளோஸ் வியூவில் நம்ம பெருசாக வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜூம் ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ஐசைட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அதே சமயம் இந்த ஜூம் பண்ணி வந்துட்டு ஒரு விஷயத்தை காட்டணும், டுட்டோரியல் இதெல்லாம் எடுக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐக்கானை வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒரு ஐக்கான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் வந்துட்டு எனக்கு இருக்கீங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்புங்கிற இந்த ஐக்கானை வந்து நான் வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு கீவேர்ட்லேயே வந்து நம்ம இதை பண்ண முடியும். அந்த கீவேர்டு எதுன்னு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. இந்த விண்டோஸ் அப்படிங்கிற கீயும் இந்த ப்ளஸ் அப்படிங்கிற கீயையும் நீங்கள் வந்து ஒரு சேர வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதாவது அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பர்டிகுலராக உங்களுடைய மவுஸ் கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகி போகும். அப்படின்னா எனக்கு வந்து மவுஸ் கர்சர் எங்கே இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்களா. இங்கே பாருங்க, என்னுடைய மவுஸ் கர்சர் வந்து இப்போ நான் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு மேலே நான் வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம மவுஸ் கர்சர் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே தான் வந்துட்டு ஜூம் ஆகும். ஸோ இப்போ நான் மவுஸ் கர்சர் வந்து வாட்ஸ்அப் மேலே அப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விண்டோஸ் கீயும் அதாவது விண்டோஸ் பட்டன் கீயையும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளையும் நான் வந்து ஒரு சேர வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ என்னாச்சு, நமக்கு வாட்ஸ்அப்புங்கிற அந்த பர்டிகுலரான ஒரு ஆப்புக்கு வந்து நம்ம என்ன ஆச்சு பாருங்கள், ஜூம் பண்ணி நமக்கு தெரியுது. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதைத்தான் நம்ம வந்து மேக்னிஃபையிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதை வந்து ஜூம் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஐசைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, கண் பிரச்சனை இருக்கவங்க அந்த லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை பார்த்துக்க முடியும். ஸோ விண்டோஸ் வந்து இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த விண்டோஸ் கீயையும் இந்த ப்ளஸ் சிம்பிளையும் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் கீயும் அதே மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா நீங்கள் ஜூம் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மைனஸ் சிம்பிளையும் இந்த விண்டோஸ் சிம்பிளையும் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா. இப்போ எகைன் என்ன ஆயிடுச்சு, இந்த ஐகான்ஸ் எல்லாம் வந்து பழைய பொசிஷனுக்கு நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்னிஃபையிங் அப்படின்னு சொல்கிறது. இது விண்டோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.